ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததால் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற முதல்வரின் முயற்சி எளிதாகும் என திமுகவினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது குறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேமுதிக உறுதியாக வரும் என எதிர்பார்த்த அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. வலிமையான கூட்டணி அமையும் என எதிர்பார்த்தவர்களின் எதிர்பார்ப்பு பொய்த்து உள்ளது. கூட்டணி குறித்து முடிவெடுக்காமல் இருந்த தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள திமுக கூட்டணிக்கு வந்துள்ளார். ஈஷா மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியோடு பிரேமலதா பங்கேற்றதை வைத்து அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வரும், தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாகும் என செய்தி பரவியது. இந்நிலையில் பிரேமலதா எடுத்த முடிவு அந்த கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்ததால் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. அடுத்து 2019-20 ஆண்டுகளில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக வாக்குறுதி அளித்து தரவில்லை. இது தேமுதிகவிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததன் வாயிலாக தன்னை ஏமாற்றிய பழனிசாமிக்கு பிரேமலதா பாடம் புகட்டியுள்ளார். சமீபத்தில் நடந்த தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 60க்கும் அதிகமான மாவட்ட செயலர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். வரும் தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் திமுக உள்ளது. எனவே ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 8000 ஓட்டுகளை வைத்துள்ள தேமுதிகவை சேர்த்தால் இலக்கை எட்ட முடியும் என கணக்கு போட்டு தேமுதிக காய் நகர்த்தி உள்ளது. தேமுதிக வரவு திமுக கூட்டணிக்கு பலம் சேர்ந்துள்ளது. வட மாவட்டங்களில் வலுவான பாமக இரண்டாக பிரிந்த நிலையில் புதிய கூட்டணியால் வட மாவட்டங்களில் மீண்டும் தேமுதிக வலுவடைவதோடு திமுக கூட்டணிக்கு பெரும் பலம் சேர்ந்துள்ளது. அதேபோல் தென் மாவட்டங்களில் மட்டும் ஓரளவுக்கு செல்வாக்குள்ள அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள நிலையில் சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் அக்கட்சிக்கும் அதிமுகவின் பழனிசாமிக்கும் எதிரான மனநிலைக்கு சென்று முக்குலத்தோர் ஓட்டுகளை சிதைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி முக்குலத்தோர் ஓட்டுகளை முழுமையாக பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தென் மாவட்டங்களில் இருக்கும் நாயுடு மற்றும் மக்கள் மத்தியில் வலுவாக இருக்கும் தேமுதிகவால் திமுகவுக்கு அப்பகுதியில் கூடுதல் பலம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசியல் நிகழ்வுகளால் தேமுதிக தேய்ந்து போன நிலையிலிருந்து மாறி மீண்டும் துளிர்க்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடவே காங்கிரசால் சமீப காலமாக மனம் வெதும்பி இருந்த திமுகவினர் தற்போது கூட்டணி வலுப்பெற்று விட்ட தெம்பில் உள்ளனர் என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன.